ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் உங்களுக்காக தகவல்கள் நிறைய காத்துட்டு இருக்கு. அண்ட் வழக்கம் போல இன்னைக்கும் நமக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள முதல்ல வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆடி மாதம் வந்துருச்சு. ஸோ இந்த 2026 ஆடி மாதத்துல விருச்சக ராசி எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஓஹோ ஆகான்னு சொல்ல முடியாட்டையும் பரவாயில்ல, ஓரளவு நன்மைகளை சந்திக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் வந்துட்டு இருக்குது. அதாவது சொல்லிக்கிற மாதிரி முன்னேற்றம் அப்படிங்கிறத விட 4 பேர் நம்மளை தவறாக சொல்லாத அளவுக்கு வாழ்க்கை நடத்தக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமையப் போகுது. பொதுவாகவே விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி தான் சூரிய பகவான். இந்த 10ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பு. எந்த வகையில் 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா, அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாக இருக்கிறதுனால பிதா வழியில், அதாவது அப்பா வகையில் நாம் பிறந்து கல்வி கற்றுக்கிட்டு உத்தியோகம் போய் சம்பாரித்து மேன்மையாக இருந்தோம், ஆடம்பரமாக இருந்தோம் அப்படிங்கிறத விட நாம் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய அப்பா அம்மா சொத்துக்கள் மூலமாக, பெரியவங்களுடைய சொத்துக்கள் மூலமாக சொகுசான வாழ்க்கையை பவுசாக வாழக்கூடிய பாக்கியம் இருக்குது இல்லையா? அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுடைய திறமையால் பெருமை அப்படிங்கிறத விட உங்களுடைய மூதாதையர் சம்மந்தப்பட்ட அல்லது பெரியவங்க சம்மந்தப்பட்ட முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தார்னு வைங்களே, நீங்கள் என்னைக்கோ எடுத்த முயற்சிகளுக்கு, உங்களுடைய தலைமுறையில் மற்றவங்க எடுத்த முயற்சி அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றவங்க எடுத்த முயற்சி உங்களுக்கு மற்றவங்க முன்னாடி மரியாதை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மை. அதே 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால பெற்றவங்க சம்பாரித்து வச்சு அந்த சொத்து பத்துக்களை தேவையில்லாமல் செலவு பண்ணாமல், அதை உதாசீனப்படுத்தாமல், அதில் சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது நன்மையை செய்யக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் அட்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு சில கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தேடி கஷ்டம் வருது அப்படிங்கிறத விட ஒரு சில கஷ்டங்களை நாமளாகவே தேடக்கூடிய சூழலை கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி அமைப்புகள் அவ்வப்பொழுது இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும், அதாவது அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் சகோதரமாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் கவனமாக செயல்பட வேண்டிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. குரு பகவான் உச்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்டோர்களை சந்திக்கக்கூடியது, சான்றோர்களை சந்திக்கக்கூடியது, பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடியது. பிரபல்யமானவங்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கான பிராபலங்கள் ஓரளவு குறையக்கூடியது. இந்த மாதிரி ஆங்காங்கே நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக, நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மங்களகாரகராக இருக்கிறதுனால, மங்களகாரகன் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால, அந்த சுக்கிர பகவான் கலஸ்தர காரகராக இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி சேர்ந்த நிறைய பேருக்கு, அதாவது வீடு இருக்குது, வாசல் இருக்குது, தொழில் இருக்குது, உத்தியோகம் இருக்குது, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. கல்யாண வயசில் உள்ளவர்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது உறுதியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்க போகுது. திருமணம் அப்படிங்கிறது களை கட்டி நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் அமையப் போகுது. மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஒன்று நம்ம வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும், அல்லது நம்மளை சேர்ந்தவங்க நட்பு வட்டங்களில் சொந்த பந்தங்களில் உறவு வகையில் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கும். ஆக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஆடி மாதம் பெரும்பாலும் சுப நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய திருமண நிகழ்ச்சிகளை நிறைய பேர் தள்ளி வச்சிருக்கிறோம். இருந்தாலும் பொதுவான விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடியது, ஒருவருக்கு ஏதாவது நல்லது நடக்கிறது, அதற்காக ஒரு விருந்து வைக்கிறது, அந்த விருந்துகளில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமையும். ஸோ 2026 விருச்சக ராசிக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டீங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, விருச்சகத்துக்கு எல்லாமே இருக்கும், காசு இருக்கும், பணம் இருக்கும், செல்வம் செழிப்பு கல்வி எல்லாமே இருந்தாலுமே மன நிம்மதி இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. காதல்லையோ எங்கேயோ மாட்டிக்கிட்டு ரொம்ப பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணுற கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்கிற இவங்களுக்கு நம்மளுடைய குலதெய்வ விருட்சம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு மற்ற கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், காதல் இருக்கும். ஆனால் அது கூடவே சேர்ந்து கவலையும் இருக்கும் அப்படிங்கிறத உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகம் கிடைக்கும்.
சந்திர பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், குரு பகவான் இவங்கெல்லாம் சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல உத்தியோகத்தை கொடுக்கும். ஆனால் கூடவே கேது பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத கெடுதல் கொடுக்கக்கூடிய, தேவையில்லாத தடங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல உத்தியோகத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்காம இது ஆகாத உத்தியோகம் அப்படின்னு நீங்களே அதை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்கு நாமளே தடை போடாமல் இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நமக்கு மேலான ஒரு சக்தி அப்படிங்கிறது ஆன்மீகம் மட்டும்தான். இந்த உலகத்தில் பெற்றவங்களோ மற்றவங்களோ சொந்த பந்தமோ கைவிட்டால் கூட ஆன்மீகம் அப்படிங்கிறது யாரையுமே கைவிடாது அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட நெறிமுறைகளை அப்பளுக்கு இல்லாமல் பிரம்ம முகூர்த்தத்தில் கடைப்பிடிச்சு அதே பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தை நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய, எந்த இடத்துல போனால் எந்த மாதிரியான தவறு அல்லது எந்த மாதிரியான பாதிப்பு அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிவித்து அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக உங்களை செயல்பட வைக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஆன்மீக வழிபாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரியான ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொக்கிஷம் நிறைந்த இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நெறிமுறைகளோடு வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் வரமுறையோடு வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு. சூப்பர் சார். ஸோ ஆக மொத்தம் ஆடி மாதம் 2026 விருச்சக ராசிக்கு எப்படி இருக்க போகுது, அண்ட் அவங்களோட வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக நம்மளுடைய குலதெய்வ விருட்சம் இருக்க போகுதுங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள், தினப்பலன்கள், மாத பலன்கள் இது எல்லாமே வந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.